எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர் அனைவருக்கும் சுதா மோகனின் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ல நம்ம தமிழ்நாடு அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, எந்த தலைவர் நம்மள ஆள போறாங்க, இந்திய அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உலக அரசியல்ல ஏதாவது அற்புதங்கள் நடக்குமா, ஏறிக்கொண்டே இருக்கிற தங்க விலை உச்சத்தை அடையுமா இல்ல குறைய வாய்ப்பு இருக்கா, தனிநபர் வாழ்வாதாரத்துல மாற்றங்கள் வருமா, பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கிடைக்குமா, நம்ம பெருமையா நினைக்கிற ஏஐ தொழில்நுட்பத்துல அதையும் தாண்டி புதுசா தொழில்நுட்பம் ஏதாவது கண்டுபிடிப்பாங்களா, இந்த வருஷமாவது மக்கள் கையில பணப்புழக்கம் அதிகமாகுமா இல்ல கடன் சுமை அதிகரிக்குமா, இதை பத்தி தான் டீடைலா நம்ம மோசஸையா கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 யாரோட வாழ்க்கையில எல்லாம் மாற்றங்கள் நிகழப்போகுது, என்னென்ன மாற்றங்கள்? ஏன்னா இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, இந்த கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வருது. ஸோ 2 + 2 + 6. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சூரியனோட மிகுந்த ஆதிக்கம் நிறைந்த ஆண்டாக இருக்கு. ஸோ இப்போ இந்த சூரியன் ஆதிக்கம் நிறைந்த ஆண்டுல யார் யாருக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, யார் யார் வாழ்க்கையில எல்லாம் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது, எந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டசாலி, எந்த ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், இதை தான் நம்ம இந்த பார்க்க போறோம். ஏன்னா பொதுவா இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல இல்ல தமிழ்நாடு அரசியல்ல பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கும். உலக அரசியல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், மேன்மையான நாடு யுஎஸ் இருக்கு, ரஷ்யா, இதுதான் பாத்தீங்கன்னா உலக வல்லரசு. அப்ப இந்த வல்லரசுக்குள்ள போட்டி இருக்கும், யார் முதன்மை அப்படின்பதுக்கான ஒரு போட்டி, பிசினஸ் போட்டி கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நிறைய படையெடுப்புகள்லாம் இருக்கும். நிறைய நாட்டின் மீது சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆயில் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இல்லை நிறைய வளங்கள் உள்ள நாடுகள் மீது படையெடுத்து அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நிறைய வல்லரசு நாடுகள் முனைப்பு காட்டும். ஏன்னா சூரியனாவே கௌரவம், அந்தஸ்து, தன்னுடைய பலத்தை நிர்வகிக்கணும்ன்றதுக்காக நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் போராட்டம் என்பது இருக்கும். அதே போல என்னன்னாக்கா அரசியல் மாற்றங்கள், தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அரசியல்ல நிறைய குழப்பங்கள் தான் இருக்கும். குழப்பமான அரசியலுக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா சிம்மராசியில பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சரிக்கிறார். ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா குழப்பங்கள் இருக்கும். அரசியல்ல குழப்பங்கள், முடிவு எடுக்க முடியாத தன்மைகள் இருக்கும். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணி மாற்றம், இது எல்லாமே கண்டிப்பா இருக்கும். கூட்டணியே நிலையான கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணிகள் தான் பெரும்பாலும் அமையும். ஆனா என்ன நினைச்சுக்கீங்களா, ஆளக்கூடிய அரசு தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். ஏன்னா ஏற்கனவே என்ன சொல்ல, ஊரு 2 பேட்டா கூத்தாடி கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பிரிவினைகள் ஏற்படும் போது ஆளக்கூடிய நபர்கள் தான் மீண்டும் ஆளுவார்கள் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஆன்மீக மக்கள் கிட்ட இன்னும் அதிகமா இருக்கும். குறிப்பா இந்த 2026ஆம் ஆண்டு குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் அதிகமா இருக்கும் எல்லார்கிட்டையும். இவ்வளோ நாள் எல்லா ஆன்மீக ஸ்தலங்களுக்கெல்லாம் நிறைய போயிருப்பாங்க. இந்த ஆண்டு குலதெய்வ வழிபாடு, பூர்வ புண்ணியத்தை எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வளமாகவும் செழிப்பா வச்சுக்கிறது, நிறைய குலதெய்வ வழிபாடு முதன்மைப்படுத்தப்படும். ஆன்மீகத்துல பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக முதன்மைப்படுத்தப்படும். அதே போல நிறைய பேர் என்னன்னாக்கா இந்தியாவில இருந்து நிறைய வெளியூர் பயணங்கள் இருக்கும். நிறைய லேபருக்காக வேலை செய்வதற்காக நிறைய வெளிநாடு பயணங்கள் இருக்கும். இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில் தான் வேலைக்கு வராங்க இல்லையா, அதே போல இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வெளிநாட்டுல போய் வேலை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு, அந்த விசா சார்ந்த விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த காலகட்டம். ஏன்னா எல்லாரும் என்னன்னாக்கா இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரஸ்டீஜி பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டு. ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கு இல்லையா, அப்ப எல்லாருக்கிட்டையும் என்னன்னாக்கா ஒரு கௌரவம், அந்தஸ்து பெருகணுன்றதுக்கு
கடன் நிறைய வாங்குவாங்க. எப்படியாவது அவன் கார் வாங்கிட்டான், இவன் இதை வாங்கிட்டான்றது தன்னுடைய கௌரவத்தை அதிகப்படுத்தணுன்றதுக்காக நிறைய கடன் வாங்க தனிநபர் கடன் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். மக்கள் வந்து தங்கத்தின் மேல இருக்க மோகம் வந்து அதிகமாகும். நிறைய பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கே இப்ப பேங்க்ல லோன் கூட கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான சூழல்கள் வந்து அதிகமாகும். மேலும் என்னென்ன இந்த ஐடி துறை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஒரு அபரிவிதமான, ஏன்னா கடந்த ஆண்டு ஒரு ஏஐ வந்த மாதிரி இந்த ஆண்டு வந்து ஏஐக்குலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். ஏன்னா நிறைய தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஹேக்கிங் வந்து நிறைய நடக்கிறதுனால நிறைய விதத்திற்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி சட்டங்கள் வந்து கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் வரும். இன்ஃபர்மேஷன் மீடியா வந்து லிமிட்டெட் ஆக்சஸ்க்குள்ள வரும். ஃப்ரீ ஆக்சஸ்ல இருந்து லிமிட்டெட் ஆக்சஸ்க்குள்ள இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகள். காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுரங்கத்தில் ஒரு விபத்து ஏற்படுவது, இல்லை ரயில் விபத்து, எலக்ட்ரிக்கல் ஷாக், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இதனால பார்த்தீங்கன்னா விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு கண்டிப்பா இருக்கு. அதுவும் சுரங்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சுரங்கத்தில் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் இதுவாகி ஃபயர் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாமே இந்த 2026 இருக்கும். எல்லார்கிட்டும் குலதெய்வ வழிபாடு எல்லார்கிட்டையும் அதிகமாகும். ஆன்மீகம் வந்து கண்டிப்பா எல்லார் மனத்திலும் நிறைய ஆன்மீக விஷயங்கள் வந்து மேலும் ஆன்மீகத்துல நிறைய மக்கள் ஈடுபாடுகள் அதிகமாகும். ஏன்னா எப்போதும் பிரச்சனை அதிகமாகிறதோ அப்பதான் பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை அதிகமாகும். அப்ப என்ன ஆகும்னா கடவுள் நம்பிக்கை அதிகமாகும் போது பிரச்சனைகளும் அதிகமாகும். மருத்துவத்துறையில பார்த்தீங்கன்னா புரட்சின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கு. மருத்துவத்துறையில நிறைய புரட்சிகள் ஏற்படும், புதிய மருந்து கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கும். ஆனா அது மக்களை வளமாக்குறதா இல்ல பிசினஸ் தொழில் ரீதியா இருக்குதா என்பதுதான் இங்க கேள்விக்குரிய. ஏன்னா எல்லாம் மருத்துவ வளர்ச்சி என்பது இன்னைக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி இருக்குதே தவிர நோயோட தாக்கம் குறைஞ்ச மாதிரி இல்லை. நோயோட தன்மை புது புது வியாதிகள் உருவாகி கொண்டேதான் இருக்கிறது. ஆனா நோய்க்கு வந்து முற்றிலும் குணமாச்சான்னு தெரியல. ஸோ அதனால நோயோட மருத்துக்கு புதிய மருந்து கண்டுபிடிப்புகள் எல்லாமே இருக்கும். எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். அதே போல என்னன்னாக்கா கடன் சுமையும் அதிகமா. கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவாங்க. கடன் வாங்குறதுக்கு இந்த காலகட்டத்தில் அஞ்சவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு காலத்துல கடன் வாங்கும்போது கௌரவ குறைச்சல இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா கடன் வாங்கியாவது செலவு பண்ணணும், கடன் வாங்கியாவது தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அதிகமாகும். நிறைய பேர் ஏன்னா ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்க, லாபஸ்தானத்துல இருக்க இந்த ஆண்டின் தொடக்கத்துல. அப்ப இந்த காலகட்டமே எப்படின்னா மன மகிழ்ச்சி, அது செலவு பண்றதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. செலவு பண்றதுல யாருக்குமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. நிறைய ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பணம் இருந்து செலவு பண்ணும் போது ரொம்ப கணக்கு பார்த்தோம். இப்ப எல்லாமே ஸ்கேனிங், ஜிபே, டக்கு டக்கு டக்குன்னு ஜிபே பண்ணிடும். ஸோ அப்போ அந்த ஜிபேல எவ்வளோ வருது போகுது என்பதே நமக்கு தெரியாது. பணம் செலவழிப்பதில் வந்து நாம் ரொம்ப லிபரல் ஆயிடும். முன்னாடி பணம் இருந்தா மட்டும்தான் செலவு போடும். இப்போ அப்படி இல்லை. பணம் இல்லாம இருக்கா இல்லையோ அதெல்லாம் சொல்ல 50 ரூபாய் 5 ரூபாய்க்கு கூட ஜிபே பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அப்போ என்னன்னாக்கா நம்மள அந்த செலவு அழிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய ஏற்படுத்தி கொடுக்குது சமூகம். சேமிக்கக்கூடிய உணர்வு நம்ம கிட்ட அதிகமாகணும். இந்த ஆண்டு பாதியில பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உச்சம் அடைகிற கடகத்தில் நிறைய தங்கத்தின் மீது முதலீடுகள் இருக்கும். தங்க ரேட்டு குறையுமான்னு எதிர்பார்ப்பீங்க. தங்கம்லாம் ரேட் எல்லாம் குறையவே குறையாது, மீண்டும் அதிகரித்து கொண்டே தான் போகும். மேலும் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த காலகட்டத்தில். சினிமா துறை, மீடியா துறை எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ச்சி இருக்கும். அதாவது மக்களுக்கு எப்படி இருக்கும்னா வேலை செய்யாம பணம் சம்பாதிப்பது எப்படின்ற ஒரு எண்ணம் தான் அதிகமா இருக்கும். இங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு யாரும் எண்ணம் வராது. இந்த 2026 எப்படின்னா யாருக்கும் நம்ம வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்காது. அதற்கு மாறாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த பணத்தை வச்சு ஜாலியா இருக்கணும் இப்படின்ற எண்ணம் தான் இந்த 2026 மக்கள் மனதுல அதிகமாகும். ஸோ அப்ப எல்லாருமே அப்படி நினைச்சிட்டாங்கன்னா அப்ப யாருதான். ஸோ அதனால என்னன்னாக்கா
இந்த தொழிலாளிகளுக்கான ஒரு டிமாண்ட் என்பது இந்த காலகட்டத்தில் உருவாகும். இப்ப என்னன்னாக்கா அந்த டிமாண்ட் ஏற்கனவே டிமாண்ட் தமிழ்நாட்டில் அதிகரிக்கிறதால நிறைய மாநிலத்திலிருந்து இங்க வராங்க. அப்போ நிறைய வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு படையெடுப்பு மாதிரி லேபர்ஸ் வருகை வந்து அதிகமாகும். அடுத்தவங்க வரும்போது என்னன்னாக்கா இங்க நம்ம ஆளுங்களை ஜாலியா உட்காந்து என்ஜாய் பண்றதுக்கான வாய்ப்புகளை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். ஸோ என்ன இருந்தாலும் சரி, எதையும் எதிர்த்து போராடி தான் ஆகணும். 2026 நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி. ஸோ எதையும் கடந்து நாம சென்று தான் ஆகணும். ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அந்த பயணத்துல சில ராசிக்காரர்களுக்கு நன்மையான விஷயங்களும், சில ராசிக்காரர் சில விஷயங்களும் இடைஞ்சல்களும் இருக்கும். அப்ப இடைஞ்சலை எப்படி ஓவர் கம் பண்ணுவது என்ற ஒரு விஷயத்தையும் கத்துக்கிட்டோம்னா இந்த 2026 இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வாழ்க்கையில் புத்தாண்டு ஆகும். நம்ம வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைச்சுக்கணும், இல்ல அமையும். அதற்கு உங்கள் ஆன்மீகம் மட்டுமே ஒரு திறவுகோல். ஒவ்வொரு ஆண்டையும் ஓப்பனிங் பண்ணுவது உங்கள் ஆன்மீகத்தை கொண்டு திறந்து ஓபன் பண்ணி பாருங்க. குறிப்பா உங்களுடைய குலதெய்வத்தின் அருளை கொண்டு திறந்து பாருங்க. உங்களுக்கான அந்த சொர்க்கம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் சொர்க்கமான ஆண்டாக அமையும் என உறுதியா சொல்ல முடியும். இந்த 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அனைவர் வாழ்விலும் நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையணும் என்று என் உயிரான ஈசனை வணங்கி அவனால் பணிந்து உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.